டெஸ்ட் கிரிக்கெட்டின் உண்மையான கிங் இக்கட்டான நிலையில் இந்தியாவை மீட்ட ரவீந்திர ஜடேஜா. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் ஒருமுறை தனது அபாரமான பேட்டிங்கால் அணியை சரிவிலிருந்து மீட்டார். அவரது இந்த நிதானமான ஆட்டம் மற்றும் சதம் சமூக ஊடகங்களில் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றிருக்கிறது. இந்த தொடரில் ஜடேஜா 400 ரன்களை கடந்தது மட்டுமின்றி 2 சதங்களையும் அடித்த நிலையில் அவர்தான் உண்மையான டெஸ்ட் கிங் என ரசிகர்கள் புகழ்ந்து வருகின்றனர். மான்செஸ்டரில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாளில் இந்திய அணி பெரும் நெருக்கடியில் இருந்தது. முதல் இன்னிங்ஸில் 311 ரன்கள் பின்தங்கியிருந்த இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் கேப்டன் சுப்மன் கில் சதமடித்து ஆட்டமிழந்த பிறகு இந்தியா 222 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை எட்டுவதற்கே இன்னும் 89 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களமிறங்கினார் ரவீந்திர ஜடேஜா. தனது முதல் பந்திலேயே ஜோ ரூட்டால் கேட்ச் கண்டதன் இருந்து தப்பிய ஜடேஜா அதன் பிறகு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். வாஷிங்டன் சுந்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்த அவர் இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார். இந்த ஜோடி 200 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்தது. ரவீந்திர ஜடேஜா தனது 5வது டெஸ்ட் சதத்தை பதிவு செய்தார். இந்த தொடரில் மட்டும் இது அவரது 5வது 50க்கும் மேற்பட்ட ஸ்கோர் ஆகும். ரவீந்திர ஜடேஜா மற்றும் சுந்தரின் பொறுப்பான ஆட்டத்தால் இந்திய அணி தனது 311 ரன்கள் பின்னடைவை கடந்து ரன் குவித்தது. மேலும் ஜடேஜா சுந்தர் ஜோடி இந்த போட்டியை டிரா செய்ய முக்கிய காரணமாக இருந்தது. போட்டியை இந்தியா தோற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜடேஜாவின் இந்த பொறுப்பான ஆட்டம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் ரசிகர்கள் ஜடேஜாவை கொண்டாடி வருகின்றனர். ஒரு ரசிகர் கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய மேட்ச் வின்னர் ரவீந்திர ஜடேஜா தான் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் உண்மையான கிங் என்று பதிவிட்டுள்ளார். மற்றொரு ரசிகர் கில், KL ராகுல் அல்லது பண்ட் ஆகியோரை விடுங்கள். என்னை பொறுத்தவரை இந்த தொடரில் ரவீந்திர ஜடேஜாவின் தாக்கம் மிகப்பெரியது. ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு பேட்ஸ்மேனை போல சரிவிலிருந்து அணியை மீட்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடரில் ஜடேஜா அடித்த 5 அரை சதங்களை பட்டியலிட்ட ஒரு ரசிகர் அவரது தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்தை பாராட்டியுள்ளார். இந்த போட்டியின் போது ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து மண்ணில் 1000 டெஸ்ட் ரன்களை கடந்தார். இதன் மூலம் ஒரு அந்நிய நாட்டில் 1000 டெஸ்ட் ரன்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். உலகளவில் இந்த சாதனையை செய்த 3வது வீரர் ஜடேஜா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியின் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் டிரா செய்ய முன்வந்த போது ஜடேஜாவும் சுந்தரும் அதனை மறுத்து தொடர்ந்து பேட்டிங் செய்ய விரும்பினர். இது அவர்களின் தன்னம்பிக்கையையும் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தையும் காட்டுவதாக அமைந்தது. மொத்தத்தில் ரவீந்திர ஜடேஜாவின் இந்த சிறப்பான ஆட்டம் இந்திய அணியை ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து மீட்டது மட்டுமல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது.